Platinum Jubilee Thanksgiving meeting for God's grace to Pastor Dr. PCJ Geoffrey on December 12, 2025. ஹல்லேலூயா. நம்முடைய அன்பு பாஸ்டர் அவர்கள் வந்து ஜெபத்தோடு இந்த கூட்டத்தை துவங்கி வைப்பார்கள். ஸ்தோத்திர கர்த்தாவே, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோமாப்பா. இந்த அருமையான இந்த நாளிலும் கூட தகப்பனே ஆண்டவரே, இந்த நாளில் உடைய பிள்ளைகளை எங்களுடைய மத்தியிலே கொண்டு வந்த கிருபைக்காக தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோமாப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட தகப்பனே உம்முடைய தாசன தகப்பனே 74 வயதை முடித்து 75வது ஆண்டுக்குள் ஆண்டவரே இந்த பிறந்த நாளை ஆண்டவரை கொண்டாடும்படியாக தேவனே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை இந்த கூட்டத்தை வைத்திருக்கிற தேவன் அறிவிரே ஐயா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என் ஆவியன் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்க நடத்தி தர போறதுக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோமாப்பா. எல்லா துதி கன மகிமை நாங்கள் உமக்கு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம் எல்லோரையும் வரவேற்பதற்கென்று இந்த நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகிற அன்பு போதகர் தகப்பனார் பாஸ்டர் ஜாஃப்ரி அவர்களே வந்து நம் எல்லோரையும் வரவேற்க போகிறார்கள். பாஸ்டர் ஜாஃப்ரி ஐயாவை கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். நம்முடைய சபை மக்களுடைய அன்பை பார்த்து நான் அசந்து போய்விட்டேன். நேரத்தோடு வந்து அமர்ந்து மிகுந்த ஆர்வத்தோடு வரவேற்று கை கொடுத்து வரவேற்று அந்த உட்கார்ந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். சபை மக்கள் எப்படி என் மீது அன்பு வைத்து வந்து அமர்ந்திருக்கிறீர்களோ அதே அன்புள்ள ஊழியர்கள், என் மீது அன்புள்ள ஊழியர்களும் வந்து இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்களே, அவர்களையும் என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். இந்த கூட்டத்திற்கு, இந்த நன்றி கர்த்தருக்கு நன்றி சொல்கிற கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை உயர்த்துவாராக. இந்த நாள் ஆக்சுவலாக ஆண்டவர் செய்த நன்மைக்காக நன்றி சொல்லுகிறதுக்கு தான் இந்த கூட்டமே. only for glorifying the Lord, for all the good things that He has done in my life, all throughout these 74 years.
It's really His immense grace. So far He has been with me, protecting me, and having given me the opportunity to enter into the 75th year in my என்னுடைய வாழ்க்கையின் முழுவதும் என்னோடு இருந்து இந்த 74 ஆண்டுகளும் என்னை காத்து இந்த 75வது ஆண்டை காண செய்த கிருபைக்காகவே அவருக்கு நன்றி சொல்ல நான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது என்ன பலத்தோடு ஓடினேனோ அதே பலத்தோடு இன்று வரைக்கும் கர்த்தர் என்னோடு செய்தார். ஜெரோம் இன்னைக்கு டாப்பில் இருக்கான்னா அதுக்கு அவர் கருவியாக பிரயோஜனப்படுத்தினது என்னை தான். சதீசும் அப்படித்தான். இதே ஊழியத்தில் வந்து இந்த அபிஷேகத்தை பெற்று நமக்கு 2 பேருமே கர்த்தர் வெளிநாடு முழுவதும் பிரயோஜனப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. ஷெரி யாருன்னே அவருக்கு என்ன தெரியாது. எ ப்ராஃபட் டோல்லிய யாருன்னு பார்க்க தான் இங்கே வந்திருக்கிறாரு. இந்த அபிஷேகத்தை பெற்று இன்னைக்கு வட இந்தியாவை கலக்கி கொண்டிருக்கிறாரே ஷெரி, அதற்கும் கர்த்தர் கருவியாக பிரயோஜனப்படுத்தினது இந்த அடிமையை தான். நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். நாம் எல்லோரும் சபையாராய் சேர்ந்து நன்றி சொல்லி கர்த்தரை நாம் ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் கத்தாவே, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. என் தேவாதி தேவனே, என் கத்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நல்ல நாளுக்காக என் தேவாதி தேவனுக்கு கோடி கோடி நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோமப்பா. என் ஆவிக்குரிய தகப்பனாருக்காக ஐயா தேவனே, இந்த நாளில் ஐயா ஒருமனப்பட்டவர்களாய், விசுவாசிகளாய், மூப்பர்களாய் தேவனே சப்பா, ஊழியர்களாய் தேவனே, உறவினர்களாய் தேவனே சப்பா, ஒருமனப்பட்டு ஐயா தேவனே நன்றி சொல்ல ஐயா தேவனே நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. என் தேவாதி தேவனே, என் ஆவிக்குரிய தகப்பனாரை எங்களுக்கு கொடுத்ததுக்காக என் தேவனுக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வாழ்ந்து ஐயா தேவனே, நீர் வைத்த தரிசனங்கள், திட்டங்கள், நோக்கங்கள் நிறைவேறும் வண்ணமாய் இந்த சென்னைக்கு கொண்டு வந்து ஐயா தேவனே, நீர் விரும்புகிற பாத்திரமாய் உருவாக்கி ஐயா தேவனே, அநேக ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் என் தேவன் வைத்திருக்கிறீரே. உமக்கு கோடி கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆவியானவரே. நீர் முன்குறித்தபடியே தாயின் கருவிலே உருவாகும் முன்னமே நான் பேர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்ன வேத வசனத்தின் பிரகாரமாய் என் ஆவிக்குரிய தகப்பனாரை நீர் முன்குறித்து அவர் மீது வைத்த ஒவ்வொரு தரிசனங்கள், திட்டங்கள், நோக்கங்கள் நீர் இம்மட்டுமாய் நிறைவேற்றி கொண்டு வந்தீரே. உமக்கு கோடி கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. அதே போல இந்த 74 ஆண்டுகள் ஐயா கர்த்தர் கண்ணின் கனிமன் போல என் கர்த்தர் பாதுகாத்து வந்த துன்பங்கள், துயரங்கள், வேதனைகளில் கர்த்தர் துணையாயிருந்து என் கர்த்தர் பலப்படுத்தி இம்மட்டுமாய் நிலைநிற்க கர்த்தர் கிருபை செய்தீரே ஐயா. உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நான் முழு குடும்பத்தை ஐயா நீர் பாதுகாத்து வழிநடத்தி உமக்குள் வளர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறீரே. உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. என் தேவ சமாதானம் ஐயா தேவனே, என் ஆவிக்குரிய தகப்பனாரிலிருந்து இருந்ததுக்காக உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒவ்வொரு ஆத்துமா தேவனே சப்பா ஐயா தேவனே ஒடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு திசை தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களை இந்த சபைக்கு கர்த்தர் கொண்டு வந்து ஐயா இந்நாளே வாழ வைக்கிற ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்து இம்மட்டுமாய் நடத்தினீரே. உமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. யா இத்தனை ஆண்டுகள் பாதுகாத்த தேவன் இந்த தேவனே, இந்த 75வது ஆண்டுகளையும் கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டுமே ஐயா. இன்னும் என்ன தரிசனங்கள், திட்டங்கள், நோக்கங்கள் என் கர்த்தர் வைத்திருக்கிறீரோ அத்தனை திட்டங்கள், நோக்கங்கள், தரிசனங்கள் இந்த ஆண்டு நிறைவேற கர்த்தர் கிருபை செய்வீராக ஐயா. மான்கால்களை இன்னும் கொடுப்பீராக, இன்னும் பலமாய் ஓடத்தக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த பூமியில என் கர்த்தர் வைத்திருக்கிற நாள் மட்டும் உமக்காக ஓட வேண்டுமே. இன்னும் அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் இருக்க வேண்டுமே யா. எத்தனை ஜனங்கள் இச்சபையில வந்து விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று என் தேவனை வைத்திருக்கிறீரோ
அத்தனை ஜனங்களை கர்த்தர் கொண்டு வர வேண்டுமே. முழுமையாய் உம்முடைய நோக்கங்கள், திட்டங்கள், தரிசனங்கள் இந்த ஆண்டு நிறைவேறத்தக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. இன்னுமாய் பலப்படுத்துங்க. இன்னுமாய் தேவனே சப்பா பூரண சுகத்தையோடு வாழத்தக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. என் கர்த்தர் நீர் அப்படியே செய்ய போகிறதுக்காக என் தேவனுக்கு கோடி நன்றி, கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க போகிறோம். அருமையான அண்ணன் மோகன் சிங் அவங்க அண்ணன் வந்து மேலே வந்து ஐயாக்காக ஜெபம் பண்ணுவாங்க. இங்கே நிற்பேன்னு நான் நினச்சி பார்க்கல. இட்ஸ் காட் who brought me here today. சரியாக 25 ஆண்டுகளுக்கு முன்பாக ஜூன் மாதம் 24ஆம் தேதி தான் அவரை நான் முதல் ஒரு சின்ன சபையில் பார்த்தேன். அந்த கூட்டத்தில் முதல் முறையாய் அபிஷேகம் இப்படி மகிமையாய் கிரியை செய்யுமா என்று நான் பார்க்கும்போது ஆச்சரியப்பட்டேன். இது என்ன நிஜம்தானா? எல்லாம் விழுறாங்களே, இது பொய்யா என்று நினைத்த போது எனக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. என் மனைவி அசையாதவள், அவள் வாய் மாத்திரம் அசைந்து கொண்டிருந்தது. முதல் முறையாக என் மனைவியை அப்படி பார்த்தபோது நான் ஆச்சரியப்பட்டேன். வீட்டுக்கு போனேன். முழு நேர ஊழியத்தில் 3 ஆண்டுகளாய் அழுது புலம்பி ஜெபித்து கொண்டிருந்த எனக்கு ஒரு வாய்ப்பு, ஆண்டவரே இந்த அபிஷேகத்தை எனக்கு தாரும். 26ஆம் தேதி மீண்டும் அந்த கூட்டத்துக்கு போகும்படி ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அண்ணன் என்னை பார்த்து சொன்னாங்க, இங்கே கீழே விழுறவங்களாம் கொஞ்சம் ஆண்களும் பெண்களும் சேராதபடி பார்த்துக்குங்க. நான் சொன்னேன், அதெல்லாம் இருக்கட்டும், போகும்போது எனக்கு ஜெபம் பண்ணுவீங்களா அப்படி கேட்டேன். கட்டாயம் பண்ணுறேன்னு சொன்னார். சகோதரன் சதீஷ் சொன்னது போல அன்றைக்கு தான் எனக்கு முதல் அனுபவம். ஆவியில் நான் கீழே விழக்கூடாதுன்னு நினச்சேன். எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணாலும் நான் விழக்கூடாது, காரணம் அவ்வளவும் பெற்றுக்கொள்ளணும்னு. அந்த அபிஷேகம் என்னை நிறைத்தது. விழுந்து உருண்டேன். ஜூலை மாதம் 30ஆம் தேதி நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். இதே அபிஷேகம் அந்த கூட்டத்தில் கடந்து வந்தது. அதிலிருந்து இதுவரைக்கும் எங்கே போனாலும் இந்த ஆவியானவருடைய மகிமை இந்த ஊழியத்தில் என் கூட இருக்கிறதை நான் பார்க்க முடிகிறது. இந்த 25 ஆண்டுகள், நாங்கள் 25 ஆண்டுகளை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வருஷம் இந்த ஊழியத்தின் மூலமாய், அண்ணன் மூலமாய் இந்த அபிஷேகம் என் மேல் வந்ததனால் நான் அண்ணனுக்கு நன்றி சொல்கிறேன். அவருடைய ஊழியத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான சகோதரிக்காக, பிள்ளைகளுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். ஒரு விசை தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, இந்த வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய அடியானை இந்த பூமியிலே அனுப்பி தந்தீர். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களை எங்களால் பார்க்க முடியவில்லை. ஆனால் இயேசு செய்கிற மகிமையான கிரியைகளை இந்த ஊழியத்தின் மூலமாய் பார்க்க முடிகிறது. உம்முடைய அடியானுடைய ஊழியத்தின் வாயிலாக கர்த்தர் செய்து வருகிற மகிமையான கிரியைகளை பார்க்கிறோம். கணக்கற்ற மக்கள் சுகம் பெறுகிறதையும், பிசாசின் பிடியில் அலக்களிக்கப்படுகிறவர்கள் விடுதலை பெறுகிறதையும் எங்கள் கண்கள் கண்டிருக்கிறது சுவாமி. அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய மகன் வாயிலாக செய்து வருகிற இந்த மகிமையான ஊழியம் இன்னும் வளர்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஏராளமான ஜனங்களுக்கு இந்த மகிமையின் அபிஷேகம் கடந்து செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதற்கு உம்முடைய மகனை பலப்படுத்துவீராக, தீர்க்க ஆயுசை கொடுப்பீராக, புது பலனை கொடுப்பீராக, ஒரு சத்துவத்தினால் இடை கட்டுவீராக நான் ஜெபம் செய்கிறேன். அப்பா, உம்முடைய அடியானை மறைத்து கொள்ளும். உம்முடைய அடியான் மேல் கிருபை பெருகட்டும். உம்முடைய தாசன் மேல் உம்முடைய மகிமையின் கிருபை, மகிமையின் வல்லமை, மகிமையின் அபிஷேகம் கடந்து புறப்பட்டு செல்லுவதாக. தேவனுடைய 7 ஆவிகளாகிய ஆண்டவரே, கர்த்தருடைய தீபம் அவர் மேல் இன்னும் பற்றி எரியட்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைக்கு நீ தந்த பலத்துக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. நம்ம மத்தியில் அருமையான பாஸ்டர் சொன்னது போலவே நம்ம அருமை அண்ணன் ஜெரோம் இருக்கிறாங்க. அவங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பாங்க. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். ஆண்டவரே, 74 வயது முடிந்து 75வது வயதிலே தன்னுடைய அபிஷேகத்தை
அநேகருக்கு பகிர்ந்து கொடுத்து அவர்களால் அந்த நிழலிலே நாங்கள் நடந்து இன்றைக்கு எங்களையும் தேசத்தில் ஒரு முகவரியாய் பயன்படுத்தும் பொழுது எங்கள் தகப்பனுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். என் தகப்பனே, என் தகப்பனே என்று சொல்லி எலிசா எலியாவை அழைத்த பொழுது அந்த சால்வை அவன் மீது விழுந்து அவனை பயன்படுத்தினீரே. இந்த நாட்களிலும் as we have the mantle of our Father, we thank you for such a wonderful heart to impart the anointing upon our life. எங்கள் வாழ்க்கையின் மீது அந்த அபிஷேகத்தை பகிர்ந்து அளிப்பதற்கு நீர் கொடுத்த நல் இருதயத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். It is all by your grace and mercy. உம்முடைய இரக்கத்திற்கும் உம்முடைய கிருபைக்கும் நாங்கள் நன்றி செலுத்தி we thank you Lord for his life. We thank you for your faithfulness of his life. இன்றைக்கு எங்கள் தகப்பனை நிறுத்தி வைத்திருக்கிற மாபெரும் தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய வாழ்க்கை ஒரு சாட்சி, அவருடைய செய்தி ஒரு சாட்சி, அவருடைய உண்மை ஒரு சாட்சி, அவருடைய பரிசுத்தம் ஒரு சாட்சி. ஒரு பரிசுத்தமான ஒரு தகப்பனை எங்களுக்கு கொடுத்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உமக்கு மகிமை, உமக்கு கனம், உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க போகிறோம். அருமையான சதீஷ் எட்வின் அண்ணா அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அன்பு அண்ணனுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. 75வது பிறந்த நாளை கர்த்தாவே காணத்தக்கதாய் நீர் உதவி செய்ய நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆமாண்டவர், அவரோட வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு மாற்றத்தை கட்டளையிட்டு சென்னை பட்டணத்துக்கு கொண்டு வந்து சென்னையில் கர்த்தாவே இந்த அபிஷேகத்தை கட்டளையிட்டு ஆண்டவரே மகன் மூலியமாய் அநேக ஊழியக்காரர்களையும் அநேக தேசங்களையும் அநேக மக்களையும் நீ தொட்டு கொண்டிருக்கிற கிருபைக்காய் நன்றி சுவாமி. அநேகர் வியாதியிலிருந்தும் பிசாசின் வல்லமையிலிருந்தும் பல விதமான கட்டிலிருந்து கர்த்தாவே விடுதலை தர கிருபைக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, இந்த நாளிலே கர்த்தாவே 75வது பிறந்த நாளை கொண்டாடும் போது தேவனுடைய அன்பின் கரம் அவரோட கூட இருந்து இன்னுமாய் பல 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 பிறந்த நாட்களை காண கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் அப்பா நாமத்தில் கெஞ்சுறோம் சுவாமி. இனி ஒரு நாட்களில் கர்த்தாவே மாடு ஊழியங்கள் கர்த்தாவே இன்னும் வல்லமையாய் பெருக வளர கர்த்தர் கிருபை தாரும் சுவாமி. உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கிறோமாய், இந்த நாளில் இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகத்தக்கதாய் பிதாக்களின் தேவன் கர்த்தாவே கிருபை செய்ய வேண்டுமாய் அப்பா நாமத்தில் கெஞ்சுறோம் சுவாமி. ஆண்டவரே, காலேபை போல ஆண்டவரே மோசே அந்த நாளை யுத்தத்துக்கு அனுப்பும் போது இருந்த அதே பலன் இன்றைக்கும் இருந்து சொல்ல வண்ணமாய் மன் இன்னுமாய் பலன் தந்து இன்னுமாய் சுகபலன் தந்து இன்னுமாய் வல்லமை எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் அப்பா நாமத்தில் கெஞ்சுகிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, இந்த அபிஷேகம் இன்னுமாய் பெருகட்டும் சுவாமி. அநேக பவர் மினிஸ்ட்ரி இன்னுமாய் நடத்தும், அநேக மக்கள் ஆசீர்வாதம் பெறும். கர்த்தர் கிருபை தாரும் சுவாமி. அன்பு அக்காளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. மகளையும் பலப்படுத்தும் ஸ்திரப்படுத்தும் அருமையாக கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, அந்த குடும்பத்திற்காக நன்றி, அவர் கணவர்மார்க்காக நன்றி, பேர பிள்ளைகளுக்காக நன்றி. தேவதவர்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த 75வது ஆண்டை காணும் போது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தாவே மன இறுதியின் ஆழத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கரம் அவரோடு கூட இருந்து வழி நடத்த வேண்டுமாய் அப்பாவும் நாமத்தில் கெஞ்சுறோம். ஆசீர்வதி வழி நடத்தும் பொறுப்பேற்றுக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.
இப்பொழுது நம்முடைய அன்பு தகப்பனார் பாஸ்டர் ஜாஃப்ரி அவர்கள் வந்து கேக் கட்டிங் செய்வார்கள். நம்ம எல்லாம் கரங்களை தட்டி அவரை வரவேற்போம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Pastor Abba. Happy birthday to you. May God bless you, dear. May God bless you, dear. May God bless you, dear Joffrey. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. இப்பொழுது நம்முடைய கண்மலை சபை தலைமை போதகர் மதிப்பிற்குரிய பாஸ்டர் ஆலன் டேனியல் ஐயா அவர்கள் எனக்காக, என் மனைவி, பிள்ளைகள், குடும்பத்துக்காக ஜெபிப்பார்கள். நான் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். ஐயா என்னை இந்த வைபவத்துக்கு அழைப்பு கொடுத்த பொழுது அப்போ என் மனைவி பக்கத்தில் இருந்தா. நான் சொன்னேன், ஐயாவுக்கு பர்த்டே வரப்போகுது சொல்லி பேசும்பொழுது ஐயா சொன்னாங்க, 75 வயதாக போகிறது. கண்டிப்பாக பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு. இந்த நாளிலே ஒரு விசேஷமான நாள், இது ஒரு மகிமையான நாள், இது ஒரு மகத்துவமான நாள். பரலோகமே வந்து இறங்கத்தக்கதாக, பரலோகமும் பூமியும் ஒன்றாய் தேவ நாமம் ஐயா மூலமாய் மகிமைப்படத்தக்கதாக ஆண்டவர் சில வார்த்தை என் உள்ளத்திலே வைத்தார். ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், 97ஆம் சங்கீதத்தில், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவது. அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. 133ஆம் சங்கீதம், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பவுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியின் மேலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மலையிலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரோடு சொல்லி இங்கே வந்திருக்கிறீங்க. ஐயாவை பாருங்கள், கர்த்தர் முன்னதாகவே முன்குறித்து அவரை தெரிந்தெடுத்து இந்த கனமான ஊழியத்தில் செயல்படத்தக்கதாய் ஐயாவையும் அம்மாவையும் இந்த பிள்ளைகளையும் இந்த சந்ததியும் கர்த்தர் தமக்கென்று அவர் ஸ்தாபித்திருக்கிறார். அதனால் ஒருவரும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை. இந்த கல்லின் மேல், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்லின் மேல் இந்த சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை. ஐயா அவ்விதமாக இந்த 75ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு ஒரு பெரிய திருப்பத்தை கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். ஊழிய வித்தியாசமான டைரக்ஷனில் போகுது. ஒரு புதிய அபிஷேகம் அவர் மேல் வந்து இறங்கி உலகமெங்கும், இந்தியா முழுவதும், தமிழ்நாடு எங்கும், நம்முடைய மெட்ராஸ் சிட்டி எங்கும், திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் ஒரு தேவ மகிமை அவர் மூலமாய், அவருடைய குடும்பத்தின் மூலமாய், சந்ததி மூலமாய், இந்த சபையின் மூலமாய் அநேக ஊழியர்கள் எழும்ப போகிறார்கள், அநேக சுவிசேஷங்கள் எழும்ப போகிறார்கள். தேவனுடைய ராஜ்யம் அவருக்கென்று கட்டப்பட போகிறது. அவரை கொண்டு அநேகரை எடுத்து பயன்படுத்த போகிறார். கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார். நான் அறிவேன், அருமையான எங்கள் குடும்பத்தில் நம்மெல்லாம் ஒரே குடும்பமாக இருக்கிறோம். நம்ம எல்லாம் கைகளை வைத்து ஜெபிப்போம். துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் ஜீவனுள்ள தேவனே, மகத்துவமுள்ளவர்ப்பா, ஒருவராய் இந்த அதிசயங்களை செய்கிற தேவன் நீர். அல்பாவும் ஒமேகாவுமானவர், ஆதியும் அந்தமுமானவர். ஆண்டவரே, ஐயாவுக்கு ஒரு புது அபிஷேகம், இன்றைக்கு ஒரு புது நாமத்தை நான் உண்மையில் எழுதுகிறேன், புதிய நாமத்தை உண்மையில் எழுதுகிறேன், புதிய பாட்டை. ஆண்டவரே, ராஜாக்களும் ஆசாரியருமாய் இருக்கிறவர்கள் தேவரே ஒரு புதிய பாட்டை பாடுவார்கள் என்கிற வாசனத்தின்படி ஒரு புதிய பாதையை, ஒரு புது கிருபை, ஒரு புது அபிஷேகம் அவர்களிடம் வந்து இறங்கத்தக்கதாக, அநேக ஆத்துமாக்கள் விடுவிக்கப்படத்தக்கதாக எதற்காக அவரை அபிஷேகித்தீரோ ஒரு புதிய அபிஷேகம் இந்த நாள் முதற்கொண்டு கர்த்தர் அவரை வித்தியாசமான பாதையில் உம்முடைய ராஜ்யம் கட்டப்படத்தக்கதாக,
தேவனுடைய ராஜ்யம் உலகமெங்கும் கட்டப்படத்தக்கதாக அவரையும் அவருடைய குடும்பத்தையும் இந்த சபையையும் உமக்கென்று வேறு பிரித்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய ஆண்டவர் அதிகாரம் அவர் மேல் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தது போல பிசாசின் பீடியிலே பீடிக்கப்பட்ட அவர் அனைவரையும் விடுதலை ஆக்கத்தக்கதாக அவர் மேல் இருக்கிற சத்தியத்தினாலும் கிருபையினாலும் தேவ ஆவியானுடைய வல்லமையினாலும் அபிஷேகம் நுகத்தடிகளை முறித்து போடும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட ஐயாவோட இந்த குடும்பத்தோட இந்த சந்ததியோடு இருந்து ராஜா தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ஐயாவுடைய வாயிலிருந்த நாளில் இருந்து ஒரு புதிய அனாயிண்டிங்கோட அந்த ஊழியத்தை நீர் முடிக்க போகிற தயவுக்காகவும் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம், மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வசனம் அவரோடு கூட இருக்கட்டும். ஐயா, மகிமை எடுத்துக்கொள்ளும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், மகிமையானதை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சொல்லுவோம் ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய அன்பு தகப்பனார் ஐயாவினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு மாற்றுத்திறனாளிகளாய் வந்திருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் வந்திருக்கிற விஐபிஸ் முக்கிய பிரமுகர்கள் அவளுக்கு வெகுமதிகளை கொடுப்பார்கள். பாஸ்டர் ஜாஃப்ரி ஐயா அவர்கள் வந்திருக்கிற முக்கிய பிரமுகர்களுக்கு நினைவு பரிசுகளை கொடுப்பார்கள். இப்பொழுதும் நம்முடைய எம்எல்ஏ ஜோசப் சாமுவேல் ஐயா அவர்கள், அடுத்ததாக ஸ்ரீமதி உஷா நாகராஜ் அவர்களுக்கு. அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக ஒரு மகிழ்ச்சிகரமான இந்த நாளில் ஐயா ஜாஃப்ரி ஐயாவின் 75வது பிறந்தநாள் நிகழ்ச்சியில் நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டு உங்களோடு கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பினை வழங்கிய ஐயா அவர்களுக்கும் முக்கியமாக கர்த்தர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோங்க. ஐயாவை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், சொல்லியிருக்கோம். இப்போ நான் நிறைய நாளில் கடந்த ஒரு வருடமாக ஐயா கிட்ட எனக்கு நெருக்கமாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா இப்போ காலையில் குடும்பம் இங்கே நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இங்கே சிறப்பித்து கொண்டிருக்கின்ற பாஸ்டர் ஐயா ஆலன் டேனியல் ஐயா அவர்களே, என்னோடு வருகை தந்திருக்கின்ற மாமன்ற உறுப்பினர் உஷா நாகராஜ் அவர்களே, மற்றும் ஐயாவின் குடும்பத்தாரே மற்றும் பெருந்திரளாக கூடியிருக்கின்ற பாஸ்டர் பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும், பொதுமக்கள் உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக கடவுள் உங்களோடு இருந்து இன்னும் நீண்ட ஆண்டுகள் உங்களோடு இருப்பார் என்று கூறி கர்த்தரோட ஆசீர்வாதம் உங்களோடு இருக்கும் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பினை வழங்கிய ஐயாவுக்கு மீண்டும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காவல்துறை அதிகாரி அசிஸ்டன்ட் கமிஷனர் திரு பிராங்க் ரூபன் அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் திரு செங்கோட்டவன் அவர்களுக்கு நினைவு பரிசை கொடுக்கிறார்கள். ஜெஃப்ரி பாஸ்டருடைய 75வது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. அவருடைய தொண்டுள்ளம் ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்ற இந்த உள்ளத்தை மனதார பாராட்டுகின்றேன். இந்த பிறந்தநாள் விழாவை ஒரு ஏழைகளுக்கு உதவக்கூடிய ஒரு விழாவாக மாற்றி சிறப்பாக நடத்தி வருவதை வெகுவாக பாராட்டுகின்றேன். இன்னும் அவர் இந்த போன்ற நல்ல விஷயங்கள் பல்லாண்டு வாழ்ந்து நல்ல விஷயங்கள் நம் அனைவருக்கும் செய்ய வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட நம்ம அம்பத்தூர் சட்டமன்ற எம்எல்ஏ உறுப்பினர் திரு ஜோசப் அவர்களுக்கும் அன்பான வாழ்த்துக்களையும் அவங்களுடைய பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
காவல்துறை அதிகாரி புதூர் இன்ஸ்பெக்டர் திரு திருவள்ளுவர் அவர்கள் நம்மத்தில் இருக்கிறார்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ப்ரொஃபஸர் டாக்டர் ஜெஃப்ரி இப்போ கிராண்டாக ஒரு பிறந்தநாள் விழா கொண்டாடுறாரு. அவர் இன்னும் இது போகிற ஒரு 100 ஆண்டுகள் பிறந்தநாள் விழா கொண்டாடணும். அடுத்து வர ஆண்டுகளில் பயனாளிகள் குறையணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இல்லாதவங்க இல்லாமல் போகணும். உலக அளவில் சேரிட்டி உதவும் குணம் அப்படின்னா அதுக்கு இன்னொரு வார்த்தை இவங்க தான். சேரிட்டியோட ரீப்ளேஸ்மெண்ட் வேர்டு என்ன சொல்லலாம்? சர்ச்சு தான். அதுக்கு மாற்றமே இல்லை. அது கல்வியாக இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இவங்க இது செய்கிறது ரொம்ப குறைவு தான். இவங்க செய்கிற சேரிட்டிஸு சொல்லவே முடியாது. அதற்கு ஈடுனே எதுவுமே இல்லை. கல்வியில் இவங்க கொடுக்குற சேரிட்டி யாரும் குறைய வச்சுக்க முடியாது. கல்வி கொடுத்தாலே போதும்ல, வேறு என்ன வேணும் மனிதனுக்கு? திருடப்படாத சொத்து, மெயினாக சேரிட்டியாக இருக்கட்டும், அன்பாக இருக்கும், ஒரு மன்னிக்கும் குணமாக இருக்கட்டும், இதெல்லாம் உலகத்தில் குறைஞ்சினே இருக்குது. மெயினாக மன்னிக்கும் குணமே கிடையாது. அண்ணன் தம்பியை மன்னிக்க மாட்டான், தம்பி அண்ணனை மன்னிக்க மாட்டான். அந்த குணங்கள் இவங்ககிட்டேருந்து நிறையா கற்றுக்கலாம். ஸோ இவரோட பர்த்டே மெசேஜாக நான் இதை தான் எடுத்துக்கிறேன். சர்ச்சுனாலே சின்னதுலேருந்து எனக்குலாம் தோணுதான் இதான். ஒன்று எஜுகேஷன், இவங்க கொடுக்குற சேரிட்டி எஜுகேஷன் யாரும் கொடுக்க முடியாது. சேமே அடுத்து மன்னிக்கும் குணம். மன்னிக்கும் குணம் ஒரு மிகப்பெரிய விஷயம் உங்களோடதில். சண்டை போட்டு இருக்கிறதுக்கு ஒரு நாள் மன்னிச்சேன்னா நீ நம்பிதான் இருக்கலாம். நம்ம இன்னைக்கு மெசேஜ் இவர் பர்த்டேலேருந்து யாராக இருந்தாலும் மன்னிக்க கற்றுங்க. மன்னிப்புன்ற போது எல்லாருக்கும் ஒரு ஏளனமாக தெரியலாம். மன்னிப்போட பலம் பயங்கரமானது. மன்னிப்போட ரியாக்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். மன்னிப்போட ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது இப்போது ஏதோ கொடுத்தாங்கன்னா இதெல்லாம் எனக்கு கண்ணிலே படலை. ஃப்ராங்காக சொல்கிறேன், மேடையில் இவ்வளோ மேடையில் மைக்கிலே சொல்கிறேன். இதை விட அவங்க செய்கிற சேரிட்டிஸ் நிறையா கண்ணுக்கே தெரியாமல் நேராக மைண்டில் போய் சேரும், அவனோட கேரக்டரில் போய் சேரும். அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் உருவாக்கியிருக்காங்க. அவங்க போதிக்கிற ஒரு விஷயங்களில் மன்னிப்புன்ற விஷயம் ரொம்ப பிரம்மாண்டமானது. உங்களுக்கு ரொம்ப மட்டமாக தெரியலாம். மன்னிக்கிறதுன்றது இயலாமையின் வெளிப்பாடு கிடையாது. மன்னிப்புன்றது பெரிய ஒரு நியூக்ளியர் வெப்பன் மாதிரி. அதனால் பாதிப்பு தான் வரும், இதில் ஒரு அமைதி உருவாகும். அதனால் இதுக்கு இருக்கக்கூடிய அன்புக்கும் மன்னிப்புக்கும் இருக்கக்கூடிய ஒரு பவர் எதுலையுமே கிடையாது. 10,000 ஃபோன் அடிக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணது. தேங்க்யூ ஸோ மச். ஸோ எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் ஒரு மகளாக இருந்து நாங்கள் மகள் குடும்பமாக, பிள்ளைங்கள் குடும்பமாக, எங்கள் அக்காவுடைய குடும்பத்தில் மேலே அடைக்கிறேன். அம்மா நீங்களும் மேலே வரும்படியாக கூப்பிட்றேன். நேரத்தில கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. ஆரீருள் நேரத்தில கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. ஆபத்தின் அதிகாரம் பரந்தொடி போக கேளிந்த நற்செய்தி புவியெங்கும் வீச பிறந்தாரையா மண்ணுல இயேசு சாமி மனுஷனாக நமக்காய் பிறந்தாரையா. ஆரீருள் நேரத்தில கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. ஆரீருள் நேரத்தில கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. ஆபத்தின் அதிகாரம்
நமக்காய் பிறந்தார் ஐயா. Happy Christmas, happy Christmas, happy Christmas, happy Christmas. Merry Christmas, Merry Christmas, Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. Happy Christmas, happy Christmas, happy Christmas, Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. வாழ்வெய்து இறைவா குந்தினை வெற்றி பகிர்வெய்து தேவா நாடீரெற்றி வாழ்வெய்து இறைவா குந்தினை வெற்றி பகிர்வெய்து தேவா பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவை நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவை நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுதே, வார்த்தையில் உண்டு அற்புதமே, வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வீது இறைவா, நினைவின்றி மகிழ்வீது தேவா. நீரின்றி வாழ்வீது இறைவா, நினைவின்றி மகிழ்வீது தேவா.